இங்க ஒரு வயசான தாத்தா பஸ்ல ஏறி இருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணு வந்து அங்க சீட்ல உட்காந்துருப்பா. இவருக்கு உட்காரத்துக்கு சீட் இருந்திருக்காது. அந்த பொண்ணு கிட்ட எந்திரின்னு சொன்னா ஒரு வேளை அவ எந்திரிச்சு கூட இருக்கலாம். ஆனா யார்கிட்டயும் எதுவுமே கேட்காம நேரா வந்து அந்த பொண்ணு மேல உட்காருவாரு. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் கூட தான் இருப்பாரு. இவ்வளவு வயசாகி இருக்கே, அறிவு இருக்கா, ஒரு பொண்ணு மேல வந்து இப்படி உட்காருங்க அப்படின்ட்டு தான் எல்லாரும் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவரை வந்து நிறைய பேர் வீடியோவாவும் எடுத்துப்பாங்க. அவருக்கு நம்ம பண்றது தப்பு அப்படின்ட்டு கூட தெரியாம உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. நான் தான் வந்திருக்கேன்னு தெரியுதுல, அப்ப எந்திரிச்சு போனோம், எந்திரிக்கலன்னா இப்படிதான் உட்காருவேன்னு சொல்வாரு. அப்படிதான் ரோட்டோரத்துல நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்ப ரோட்டோரத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து கடை வச்சு நடத்திட்டு இருப்பா. நிறைய சாசேஜஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பா. டேஸ்ட் பாக்குறேன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு அதை கடிச்சிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு பாதிலே அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. சும்மா வச்சா கூட பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு சாப்பாடு அப்படின்ட்டு அது மேல துப்பிட்டு வேற வச்சுட்டு போவாரு. பாதி பேர் இவரை பார்த்து சண்டை போட்டாலும் வந்து மிச்ச பாதி பேர் சரியான பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்ட்டு வந்து அப்படியே விட்டுறாங்க. இப்ப ரோட்டோரத்துல ஒரு குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து நிறைய குப்பைங்க இருக்கும். எல்லாருமே வந்து குப்பை தொட்டியில ப்ராப்பரா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த குப்பை தொட்டியை மொத்தமா அப்படி கீழே தள்ளி விட்டு ரோட்ல வந்து வண்டிங்கெல்லாம் போகாத அளவுக்கு ரொம்ப தொலை பண்ணிட்டு இருப்பாரு. கார்ல ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி குப்பையெல்லாம் நீ ரோட்ல போட்டினா நாங்களாம் எப்படி கார் ஓட்டிட்டு போறது, பைத்தியமா நீ அப்படின்ட்டு திட்டுவாரு. உடனே இவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்ட்டு அவரே வந்து கார்ல காலை தட்டிக்கிட்டு அப்படியே வந்து அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் ரெண்டு பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரியான பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேச முடியாது அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. பாக்குற எல்லாருக்குமே வந்து ஒன்னு இவன் பைத்தியக்காரனா இருக்கணும், எல்லாம் சரியான வந்து திமிர் பிடிச்சவனா இருக்கணும், வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இவர் வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஒழுக்கமா ரொம்ப நல்லவரா தான் இருந்தாரு. இவரோட வைஃபும் இறந்து போயிடுவாங்க. இப்ப பையன் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவர் வந்து நடு ரோட்ல விட்டு போயிட்டாங்க. அதனாலே இப்ப இவருக்கு வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு நம்ம எதுவுமே பண்ணல, ஆனா நம்மள கொண்டு வந்து ரோட்ல விட்டு போயிட்டாங்க, அப்ப இனிமேல் நம்ம வேணும்னே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரையும் போயிட்டு சும்மானா வந்து தொலை பண்ணிட்டு நோண்டிட்டு இருப்பாரு. மத்தவங்க கண்ணுக்கு என்னமோ இவர் வேணும்னே பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் இவருக்கு உள்ள இருந்த அதிகப்படியான டிப்ரெஷன் வந்து இந்த மாதிரி இவரை பண்ண வைக்குது. ஆனா இந்த விஷயத்த அங்க இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கல. பைத்தியம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க.